தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட மென்ஸ் டேலண்ட் ஸ்கவுட் ப்ரோக்ராமில் பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட்ஸ் கீப்பர்ஸுகளுக்கான இந்த வீடியோவில் அப்டேட்ஸுகள் ஏராளமாக இருக்குது. தென் நிறைய பேர் வந்து இன்ஸ்டா போஸ்ட்லேயும் சரி, எனக்கு மெசேஜ்லேயும் சரி, நம்ம அப்லோட் பண்ண 2 வீடியோலையும் கமெண்ட்ஸ் வந்துருந்து. அந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பசங்களா, இப்போ தான் நீங்கள் இந்த பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸுகளுக்கான வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த டேலண்ட் ஹண்ட்டை பற்றி பார்க்குறீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் இதை பற்றின முழு விவரமான ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், இல்லை முழுசாக பார்த்துட்டு வீடியோவை பாருங்கள். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். நம்ம முதல்ல கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கான அப்டேட் வந்திருக்குது. எந்த சென்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபார்மு, யாருக்கிட்ட சைன் வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் கொடுக்க வந்திருக்கிறேன். ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தார், அண்ணே நான் கோயம்புத்தூர் தானே, எனக்கு சென்டர் தெரிஞ்சிருச்சு, நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா ட்ரையல்ஸில் கலந்துக்க போகிறேன்னான்னு சொன்னான். சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி நம்மளோட அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஒருவேளை செலெக்ஷன்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, ஒருவேளை உங்கள் டிஸ்ட்ரிக்டோட ஃபார்ம்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா, அண்ணே இந்த ஃபார்மை வந்து எல்லாருக்கும் கொடுங்கண்ணே, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பசங்களா அப்படி நினைங்க பசங்களா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ஸோட ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என் கைகளுக்கு வந்து சேரலை. இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படலை. எஸ்பெஷலி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் கேட்டேன், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தகவல் கிடச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு என் கையில் இருக்கக்கூடிய அப்டேட் ஓகேங்களா, உடனடியாக இப்போ இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி பசங்களுக்கு போய் சேரணும். பொங்கல் வருதா, ஒரு 7-8-9 நாள் லீவா, இந்த பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரையல்ஸையும் இவனுங்க மறந்துடுவானுங்க. இப்போ இன்றைக்கி தேதியிலேருந்து அடுத்த இருக்கக்கூடிய 7 நாள் இவனுங்க உலகத்தில் நாளே கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் அந்த 7 நாளுங்கிறது 9 நாளுங்கிறது ஒரு நாள் மாதிரி ஓடிடும். இவனுக்கு மொத்தமாக எல்லாத்தையும் மறந்துடுவானுங்கிறதுனால தான் இப்போ அரியலூர் பசங்களுக்கு, கடலூர் பசங்களுக்கெல்லாம் வந்து நான் அப்டேட் இதிலே கொடுக்க வந்திருக்கிறேன். இதில் விழுப்புரம் பசங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்க வந்திருக்கிறேன். அதனால தான் இந்த ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் பசங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நம்ம பேசிடலாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சென்டர் வந்து கோயம்புத்தூர் SNR காலேஜ் கிரவுண்டில் தான் நடக்க போகுது. 11ஆம் தேதி கோயம்புத்தூர் பசங்களுக்கும் 12ஆம் தேதி திருப்பூர், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கும் சேம் அந்த SNR காலேஜ் கிரவுண்டில் தான் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்க போகுது. இங்கே பாருங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி பசங்களா உங்களுக்கான ஃபார்மோட லிங்க் ஓகேங்களா டிரைவில் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபார்மை கலர் ஜெராக்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணால் கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. கலர் ஜெராக்ஸ் போட்டு இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கெலாம் போய் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. என்ன சொல்லிட்டாங்க, இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸுக்கும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சாஃப்ட் காப்பியை பிரிண்ட் போட்டு அது எந்த வித தப்பும் இல்லாமல் ஃபில் பண்ணி ட்ரையல்ஸ் நடக்கிற அன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்கோம்ல, அப்போ வந்துடுங்க, நீங்கள் டைரெக்டாக வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பசங்களா நீங்கள் ட்ரையல்ஸ் போகிற அன்னைக்கு காலையில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணால் போதும். டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போய் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலூர், அரியலூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கான அப்டேட்டில் ஜனவரி 18ஆம் தேதி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கும் கடலூரில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தான். பட் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பவுலர்ஸ் சென்டர் அட்டன் பண்ணிக்கல அந்த கிரவுண்டு தான். காஸ்மோபாலிட்டன் கிளப் அண்ணா ஸ்டேடியம் இருக்குல்ல மஞ்சக்குப்பத்தில் கடலூரில், அங்கே தான் நடக்குது. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் பசங்களோட ஃபார்மு அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிக்கோங்க. உங்கள் செக்ரட்டரியெல்லாம் நீங்கள் தேடிக்க வேணாம், புரியுதுங்களா. எனக்கு பெரம்பலூரை பற்றி எனக்கு பெரிய அப்டேட் எனக்கு தெரியல. ஆனால் கடலூர், அரியலூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் அடித்து சொல்லுவேன். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் செக்ரட்டரியை தேடி நீங்கள் அலைய வேணாம், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் தேடி நீங்கள் அலைய வேணாம். இல்லை கடலூர் பற்றின எக்ஸாக்ட் அப்டேட் வேணால் நான் விசாரித்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிட்டாங்க, என்னென்னா நீங்கள் ஃபார்மை ரொம்ப சரியாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, சரியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நேராக நீங்கள் ட்ரையல்ஸ் அன்றைக்கி காலையில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் செக்ரட்டரி உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருவாரு, நீங்கள் ட்ரையல்ஸில் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கடலூரோட செக்ரட்டரி கூட்டரசன் சார் அங்கே தான் இருப்பார், அங்கே தான் இருப்பார், என்னோட கெஸ் அங்கே தான் இருப்பார். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை டபுள் செக் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நான் திரும்ப சொல்லிட்டேன், உங்களோட ஃபார்மு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் வீடியோ போட்டேன். பசங்களா பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, அதுக்கப்புறம் ஜனவரி 19ஆம் தேதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்குமான சென்டர் விழுப்புரம்னு சொல்லிட்டேன். ஆஸ் யூஷுவல் தாங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்கிற சூர்யா காலேஜ் கிரவுண்டு அங்கே தான் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்குமான செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்க போகுது. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்குமான ஃபார்மு என்கிட்ட இருக்குது, அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்களும் அதே போல் டவுன்லோட் பண்ணி
பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி, விழுப்புரம் பசங்க நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ட்ரையல்ஸ் அன்றைக்கி டைமிங்க்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட முடியுது. கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையும் நான் டபுள் செக் பண்ணி சொல்லிடுறேன். இதில் டபுள் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னது கடலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை. ஏன்னா இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் பற்றி நான் அப்டேட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இன்னமும் சொல்கிறேன், நான் வந்து ஃபார்ம் அங்கே போயிட்டு வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம் அப்படியோ இல்லை அடுத்த நாள் ட்ரையல்ஸை வச்சுட்டு முந்தின நாள் நைட்டு ஃபார்மை பிரிண்ட் அவுட் போட்டு அங்கே போயிட்டு, அதாவது ட்ரையல்ஸ் நடக்கிற இடத்துல போயிட்டு நான் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட வந்துடாதீங்க. ட்ரையல்ஸுக்கு வந்தீங்கன்னா தம்பிகளா, நீங்கள் ட்ரையல்ஸுக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபார்மை கொடுத்துட்டு இல்லைனா செக்ரட்டரி சைன் வாங்கிட்டு நேராக நீங்கள் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கணும். அங்கே உட்காந்துட்டு பேனா சார், பென்சில் சார், எனக்கு உங்கள் ஃபார்ம் கொடுங்க, நான் ஜெராக்ஸ் போட்டு வந்துடுறேன் சார், ஃபார்ம் இல்லை சார், அப்படிலாம் நிற்காதீங்களா. அப்படி இருந்தீங்கன்னு வைங்களேன், பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இந்த கோச்சஸ்லாம் வந்து என்ன 17-20 வயசு இளமை தந்துட்டு இருக்கக்கூடிய கோச்சஸா இல்லை, அவங்கெல்லாம் ஒரு 50-60 வயசு தாண்டி இருப்பாங்க. முதல் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அவங்க ஒரு மாதிரி பிரிஸ்கா என்ன பண்ணுறாங்கன்னு பசங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை பிரிஸ்கா ஆவாங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, இல்லை முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை, சீக்கிரம் வாப்பா, காலை 7:30 மணிக்கா, முன்னாடியே வா, லைனில் நில்லு. அவங்க லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நீ லேட்டாக வந்துடாத. எவ்வளோக்கு முன்னாடி போயிட்டு நீ ஆடுறியோ அவ்வளோக்கு வந்து ரொம்பவும் நல்லது. இன்னொன்று லைஃப்பை தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு 6-5 பால், புரியுதா? அவனுக்கு 30 பால் கொடுத்துட்டாங்க, 20 பால் கொடுத்துட்டாங்க, இவனுக்கு எனக்கு 5 பால் தான் கொடுத்துட்டாங்க. அந்த 5 பால் கொடுத்துட்டாங்களா, அந்த 5 பால் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, வெறும் டிஃபென்ஸ், அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் டிஃபென்ஸ், அந்த ஃப்ரேமை பாருங்க ஜீலாம் நீ காட்டிக்க வேணாம். ஒன்று 6-7 பால் போடுவாங்க, புல் அடிக்க வேண்டிய பால் புல் அடிச்சிரு, ஷார்ட்டாக வருதா புல் அடிச்சிரு, ஆஃப் பண்ணி போகிறீங்களா ட்ரைவ் அடிச்சிரு, நேராக பால் போகிறாங்களா ஸ்ட்ரைட் பேட்டை விட்டுரு, 1 பால் டிஃபென்ஸ் வை, 6 பால் டிஃபென்ஸ் வைக்கூடாது, 2 பால் டிஃபென்ஸ் வைக்கவும் கூடாது. உன்னோட மொத்த வித்தையும் அந்த 6 பாலில் காமிச்சிரு. அதுக்கு இது நீ கச்சாமுச்சான்னு ஒரு தோனி ஹெலிகாப்டர் ஷாட்டு, ஏபிடி ஷாட்டு, சூரியகுமார் யாதவோட ஷாட்டு அப்படின்லாம் போகக்கூடாது, புரியுதா? அங்கே போயிட்டு 6 பாலில் என்னென்ன மாதிரியான பால் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பாலுக்கு ஷார்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆடிக்கோ. அதுக்கப்புறம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சூர்யா காலேஜ் என்ன சிட்டிக்குள்ளேயே இருக்குது, பைபாஸ் ரோட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு விழுப்புரத்தில் இங்கே ரூம் ஏதாவது எடுத்து, இல்லைனா வந்து பக்கத்தில் விக்ரவாண்டியில் ஏதாவது ரூம் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு சீக்கிரம் போயிருங்க. ஏன்னா பைபாஸில் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் எஸ்எஸ்ராஜன் மேட்ச் பார்த்தங்கிறதால எனக்கு ஓரளவு அதில் ஒரு அனுபவம் இருக்குது. எஸ்என்ஆர் காலேஜ் கிரவுண்டு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் போயிடுவீங்க. அதே போல் அண்ணா ஸ்டேடியமும் கடலூரில் எனக்கு தெரியல, எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது, வரைக்கும் போனதில்லை. பட் நான் அன்றைக்கி செலெக்ஷன் ட்ரையல்ஸ் கண்டிப்பாக வருவேன், அங்கே நான் உங்களை நான் பார்க்குறேன். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பசங்க, அதாவது அரியலூர்லேருந்து கடலூர்லேருந்து போகிற பசங்களா, உங்களுக்கு கடலூர்லாம் காலைல பஸ் இருக்குமான்னு தெரியலடா, சொல்கிறது கேளுங்க. பக்கத்தில் ஏதாவது பசங்க யாராவது சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள காக்கா பிடிச்சிட்டு அவங்க வீட்டில் ஒரு நாள் தங்கிடுங்க. இல்லைனா மொத்தமாக ஏதாவது பசங்கள்லாம் சேர்ந்து ரூம் எடுக்கணுனாலும் நீங்கள் எடுங்க, பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற, மாற்ற போகிற ஒரு 6 முக்கியமான 6 பாலை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க தம்பிகளா. நான் சொல்கிறது கேட்டுச்சா? கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இந்த ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் பசங்களோட ஃபார்ம் நான் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான். அவங்கள டவுன்லோட் பண்ண வச்சு அவங்கள ஃபார்ம் ஃபில் பண்ண வச்சு நீங்கள் டைரெக்டாக ட்ரையல்ஸ் வர வச்சுக்கிறது தான். புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன், ஷேர் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 கமெண்ட்ஸ் வந்துருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா, ப்ரோ நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன், நான் எப்போ ஃபார்ம் வாங்குறது, நிறைய செங்கல்பட்டு, சிவகங்கை, ராணிப்பேட்டெலாம் கேட்குறீங்க. வரும் உங்களுக்கு இன்னும் நாள் இருக்குது, உங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு மேலே 20 நாளைக்கு மேலே இருக்குது. அதனால் அவசரப்படாதீங்க, நான் வருவேன். வென்னியும் அப்படி தான், நான் தெரிஞ்சதும் அப்டேட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஓகே, கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸில் வந்து முகமது யூசுஃப், அண்ணா ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் இல்லை ஆதார், இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதுமா இல்லை எல்லாமும் வேணுமா அப்படின்னு கேட்டாப்புல. நல்ல கேள்வி ராஜா. ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் பார்க்கண்ணா. புரிஞ்சுதா? ஆதார் கார்டு கண்டிப்பாக நீ அட்டாச் பண்ணணும். இதில் ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், இதில் 2த்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஓகே தான்ப்பா. அடுத்ததாக இங்கே அஸ்மந்த்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா நான் டிவிஷன் அண்ட் ஜோன் ப்ளே பண்ணது இல்லை, என்னென்னா பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேணாம், ஓகேங்களா? நீ எதுவும் டிக்லாங்க பண்ண வேணாம், ஆடலை, அதனால் நீ எதுவும் டிக் பண்ண வேணாம், அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுரு. அடுத்ததாக கோகுல், அந்த பையன் கேட்ட கமெண்ட் தான் எனக்கு இருக்கிறதுலே ஒரு மாதிரி திடுன்னு ஆயிடுச்சு. என்னென்னா, ஃபார்மில் வந்து நேம் ஆஃப் த பிளேயர் அப்படிங்கிற பாக்ஸ் இருக்கா, அதில் வந்து பிளேயரோட நேம் எழுதுவோமா, அதில் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற நேம் எழுதவா இல்லைனா மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேம் எழுதுவான்னு கேட்டிருக்கிறான். தம்பி, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, எல்லா சர்டிஃபிகேட்லேயும் உன்னோட பேர் இருக்குல்ல, உன்னோட பேர் ஒரே பேராக தான் இருக்கணும், இல்லைனா அது உன்னோட சர்டிஃபிகேட்னு சொல்லிடுவாங்க. ஒரு எழுத்து மிஸ் ஆச்சுனாலும் பின்னாடி பிரச்சனையாக வேண்டாம் தம்பி. என்னடா அசால்ட்டாக இப்படி கேட்குற, என்ன ப்ரூஃப் கொடுக்குறியோ அந்த ப்ரூஃபில் இருக்கக்கூடிய நேமே எழுது, ஓகேவா? புரிஞ்சுதா? அப்புறம் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாக்கிட்டேயோ போயிட்டு, இல்லை உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கவங்ககிட்டே போயிட்டு
இது மாதிரி என் சர்டிஃபிகேட்டில் நேம்லாம் மாறி இருக்குது, ஒரே நேம் வர மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது கேள்ற தம்பி. பின்னாடி பிரச்சனையாக வேண்டா, இப்படிலாம் பண்ணாதடா அடி, ஏன்டா எப்படி இருக்கீங்க பசங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் டிஸ்ட்ரிக்ஸோட ஃபார்ம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த ஃபார்மை எனக்கு அனுப்பிட்டு வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நேராக ட்ரையல்ஸ் அன்றைக்கி வந்தால் மட்டும் போதுமா? இல்லைனா அந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டு இடையில வந்து ஒரு நாள் செக்ரட்டரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ் போகணுமாங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொன்று ஃபார்மு சாஃப்ட் காப்பி கிடைக்கலனா நேரில் தான் நான் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் அப்புறம் பெரம்பலூர் செக்ரட்டரியோட நம்பர் உங்ககிட்ட இருந்துன்னா அவர்கிட்ட அடித்து பேசுங்க, உங்களுக்கு ஏதாவது அப்டேட்டாக சொல்லுவார். நானும் அதை பற்றி நான் அடுத்தடுத்து பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. தம்பிகளா ஆல் தி பெஸ்ட்ரா. அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டில் இந்த கிருக்கானந்தா நான் நாமினேட் ஆகியிருக்கிறேன் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனலில். நீங்கள் www.blacksheepindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்கள் நேமு, உங்களோட மொபைல் நம்பர், கேப்சர்லாம் சரியாக கொடுத்துட்டு டிஜிட்டல் அவார்டை செலக்ட் பண்ணி கீழே கடைசியில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும். அதில் நம்மளோட கிருக்கானந்தா சேனல் இருக்கும். ஓட்டு போட்டுருவீங்களே, போட்டுருங்க ராஜா. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குன்னு தெரியும், போட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்கு ஓட் பண்ணலாம். ஓட் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் எனக்கு ஓட் பண்ண வைப்பீங்களா? ஓட் பண்ண வைங்கயா. சரி, நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.